இந்த ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் நான் 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு திருகின வெள்ளரிக்காய். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு இல்லை அதோட கம்மியாக தண்ணி தேவைப்பட்டால் கூட சேர்த்து கொஞ்சம் நல்லா திக்கான மாவாக கலந்துக்கோங்க. ஏன்னா நம்ம வெள்ளரிக்காய் சேர்த்துக்கிறதுனால அதுவும் தண்ணி விடும். இப்போ மாவு கலந்தாச்சு. இது கூடவே நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மோர் சேர்த்துக்கிறேன் இந்த பேக்கிங் சோடாவை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. நீங்கள் மோர் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் சோடா வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். அதாவது நல்லா பொங்கி வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி. ஸோ இந்த பேக்கிங் சோடா ஆக்டிவேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா பொறுமையாக வந்து கலந்து விட்டுக்கலாம். வேகமாக கிண்டாதீங்க, பொறுமையாக தான் கலக்கணும். அவ்வளோதான், பேட்டர் ரெடி. இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு இரும்பு கல்லை காய வச்சுக்கிறேன். அதில் வந்துட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து சும்மா ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம், ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிட்டு அப்படியே லைட்டாக அமுத்தி விட்டுருங்க. அமுத்தி விட்டு சுற்றி ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் வேக வைக்கலாம். 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் அடுப்புலேருந்து எடுத்துட வேண்டியது தான். மீதி இருக்க மாவுலையும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான வெள்ளரிக்காய் பேன்கேக் ரெடி. இந்த சம்மர் டைமுக்கு வெள்ளரிக்காய் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஈஸி அண்ட் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.